இனிமேலும் அமெரிக்காவை விட்டு வைக்க முடியாது, அவங்களுடைய ஆட்டத்துக்கு நாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவினுடைய ரிசர்வ் வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா அதிரடியான சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். தங்களிடமிருந்து அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களில் கிட்டத்தட்ட 56 லட்சம் கோடி மதிப்பிலான பத்திரங்களை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு மதிப்புள்ள இந்த பத்திரங்களை தூக்கி எறிந்துவிட்டு இதற்கு பதிலாக 2308 டன் தங்கத்தை வாங்கி தனது ரிசர்வ் வங்கியில் பத்திரப்படுத்துகிறார்கள். சைனா, ரஷ்யா, துருக்கி போன்ற பல நாடுகள் இப்படி அமெரிக்காவினுடைய அரசு பாண்டுகளை வித்துவிட்டு டன் கணக்கான தங்கங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று சீனா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக தங்கத்தை வாங்கி குவித்தால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரம் சரிந்துவிடும். இது ஏதோ அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது. யார் யாரெல்லாம் உலகம் முழுக்க பெட்ரோலை வாங்குகிறார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெட்ரோ டாலரை அடித்து உடைத்து நொறுக்குவதற்காக சீனாவினுடைய ரிசர்வ் வங்கி களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஏன், எதற்காக சீனா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகள் இவ்வளவு தங்கத்தை வாங்கி குவித்தார்கள்? இவர்கள் இப்படி டன் கணக்கான தங்கத்தை வாங்குவதற்கும் அமெரிக்காவினுடைய பாண்டுகளை பொது சந்தையில் விற்பதற்கும் அமெரிக்க பொருளாதாரம் சரிவதற்கும் ஒட்டுமொத்தமாக பெட்ரோ டாலர் அழிவதற்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரினுடைய மைய பிரச்சனையே என்ன அப்படின்னா சைனா தான். நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஈரான் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன், ஈரான் இருக்கக்கூடிய மிசைல், இதுக்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சண்டை போட்டு இருக்கு அப்படின்னு சாதாரண வெகுஜன ஊடகங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிப்படையில உண்மையிலேயே இந்த யுத்தத்தினுடைய மைய பொருள் என்ன அப்படின்னா சைனாவுக்கும் ஈரானுக்கும் உள்ள தொடர்பு, சைனாவுக்கும் வெனின்சுலாவுக்கும் உள்ள தொடர்பு, சைனாவுக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவுக்கும் உள்ள தொடர்பு. அதாவது ஒட்டுமொத்தமாக சீனா யாரிடமிருந்தெல்லாம் பெட்ரோலை வாங்குகிறார்களோ, எல்பிஜி வாங்குறாங்களோ, எல்என்ஜி வாங்குறாங்களோ, இதை வாங்கி எந்த ரூட் வழியா தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க, இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்காகத்தான் அமெரிக்கா இந்த யுத்தத்தையே நடத்துறாங்க. சரி, சீனா மேல ஏன் இவ்வளவு பெரிய கோவம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி நமக்கு வருதா இல்லையா? எப்படி உலகத்தில் அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக பொருளாதார ரீதியாகவும் சரி, இராணுவ ரீதியாகவும் உயர்ந்து நிற்குதோ, அதே போல இப்ப 2வது இடத்துல சைனா இருக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அமெரிக்காவை தாண்டி இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்து போற இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சீனாவினுடைய வளர்ச்சியை எப்படியாவது ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடணும். ஆனா அதே சமயத்துல சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய முதுகெலும்பு உடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை செய்யறாங்க. இதை கண்டும் அமெரிக்கா பயப்படுது. ஸோ அமெரிக்காவுக்கு 2 பயம். சைனாவினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை சைனா எப்படி செய்கிறது, அமெரிக்காவை உடைத்து அமெரிக்காவை காலி பண்ணி சீனா வளருது இல்லையா, இந்த வளர்ச்சியை கண்டு அமெரிக்கா பயப்படுறாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலர் தான். சரி, இந்த பெட்ரோ டாலர்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி நமக்கு வருதா இல்லையா? பெட்ரோ டாலர்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த நாடுகள் யாருக்கெல்லாம் பெட்ரோலை விற்கிறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, இந்தியா சவுதி அரேபியாட்ட பெட்ரோல் வாங்குது, ஈரான்ட்ட பெட்ரோல் வாங்குறாங்க, ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்குறாங்க. இப்படி இந்தியா எந்தெந்த பெட்ரோல் உற்பத்தியாளர்கள்ட்ட போய் பெட்ரோலை வாங்குறாங்களோ அப்படி வாங்கும்போது டாலர் கொடுத்து தான் வாங்கணும். நீங்க உங்களுடைய சொந்த கரன்சியில கொடுத்து வாங்கக்கூடாது. அதாவது இந்த உத்தரவை யார் போடுறாங்க அப்படின்னா அமெரிக்கா போடுறாங்க. இது இந்தியாவுக்கு போட்டதில்லை, சவுதிக்கு போட்டது. அதாவது பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் இந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் போது அதற்கு மாற்று கரன்சியாக, அதை எக்ஸ்சேஞ்சாக டாலரை மட்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பெட்ரோ டாலரினுடைய ஒரு மைய பொருள். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 1944 பிரிட்டன் வூட்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. 44 நாடுகள் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வர்த்தகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 44 நாடுகள் பண்ணக்கூடிய வர்த்தகங்கள், இதை எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம டாலர்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டாலரை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா யூஸ் பண்றாங்க. அதனால டாலருடைய மதிப்பு வேக வேகமா அதிகமாகுது. இந்த டாலர் எதன் அடிப்படையில் அச்சடிக்கப்பட்டுச்சு அமெரிக்காவில் அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் அடிப்படையில் தான். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தில் கிட்டத்தட்ட 75% அமெரிக்காட்ட தான் இருந்துச்சு. அந்த தங்கத்துக்கு இணையாக அவங்க டாலரை அச்சடிச்சாங்க. ஸோ தங்கத்தை தங்களுடைய ஸ்டாண்டர்டான ஒரு பொருளாக வைத்துக்கொண்டு தங்கத்தை அக்வயர் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் டாலர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த டாலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 44 நாடுகளுடைய ரிசர்வ் கரன்சியா செயல்பட்டுச்சு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கரன்சியா இந்த 44 நாடுகள் இருந்ததுனால டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. இப்படி 1947 இருந்து கோல்டை மையமாக வச்சு டாலரை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா 1971 தன்னிச்சையாக அந்த 44 நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 43 நாடுகள்கிட்ட எந்த விதமான கருத்துமே கேட்காம
அவங்களே தன்னிச்சையாக வெளியே வந்து அன்னைக்கு ஜனாதிபதி நிக்சன் இருக்கும்போது இனிமேல் கோல்டு ஸ்டாண்டர்டு கிடையாது, அதாவது டாலர் அச்சடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவை அவங்களே எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. குறிப்பாக 1974 அன்னைக்கு அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்த கிசிங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க உட்கார்ந்து நீங்க இனிமேல் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பெட்ரோலை ஏற்றுமதி பண்றீங்களோ அந்தந்த நாட்டுகிட்ட நீங்க டாலரா காசை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வர்றாங்க. இது உலக வரலாறுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இது சவுதி அரேபியாவோடு நிக்கல, மொத்தமாக அரபு நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜிசிசி நாடுகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டாலரை பரிவர்த்தனை பொருளாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, கத்தார் இப்படி எல்லா நாடுகளுமே சரி அவங்களுடைய பெட்ரோல் ஏற்றுமதியை முழுக்க முழுக்க டாலர்ல மட்டும்தான் பரிவர்த்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்தியாவுக்கு பெட்ரோல் தேவை, சவுதிகிட்ட போய் வாங்கணும் அப்படின்னா சவுதி அரேபியா வந்து ஒரு 1000 கோடிக்கு வந்து பெட்ரோலை நமக்கு கொடுக்குது அப்படின்னா நாம நம்ம நாட்டு கரன்சியில சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க முடியாது, நாம அமெரிக்க கரன்சியாக தான் கொடுக்கணும். அப்போ முதல்ல நாம அமெரிக்காட்டிருந்து கரன்சியை வாங்கணும், டாலர்ஸை வாங்கி ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நாம அந்த பணத்தை கொடுத்து சவுதி அரேபியா கிட்ட பெட்ரோலை வாங்க முடியும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்தியா கிட்ட இருந்து அமெரிக்கா சில பொருள்களை வந்து இறக்குமதி பண்றாங்க, நாம சில பொருளை அமெரிக்காவுக்கு கொடுக்குறோம், அதுக்கு அவங்க டாலர் கொடுப்பாங்க, அந்த டாலர் நம்ம ரிசர்வாக வச்சிருப்போம். இப்படி வர்ற டாலரை வச்சு மட்டுமே நம்ம சவுதி அரேபியா கூட மற்ற நாடுகளுடைய பெட்ரோல் வணிகத்தை பண்ணிட முடியாது. நமக்கு நிறைய டாலர் தேவைப்படும். ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுமே பெட்ரோல் உற்பத்தியில தான் இருக்கிறாங்க, பெட்ரோலை மையமா வச்சு தான் எல்லா உற்பத்தியும் நடந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 93 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது பெட்ரோல், கச்சா எண்ணெய், எல்என்ஜி, எல்பிஜி அப்படிங்கிறது மில்லியன் கணக்கான டன்ஸ் தினமும் பரிவர்த்தனையில் இருந்துகிட்டே இருக்கு, அதாவது ட்ரேட்ல இருந்துகிட்டே இருக்கு. இந்த ட்ரேடுக்கு பயன்படுத்துறது முழுக்க முழுக்க டாலருங்கிறதுனால எல்லா நாடுமே, அது எந்த நாடாக வேணா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், கொரியாவா இருக்கலாம், எல்லா நாடுகளுமே சவுதி கிட்ட இருந்தோ மற்ற அரபு நாடுகள்ட்ட இருந்து பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க முதல்ல அமெரிக்காட்டிருந்து அவங்கள டாலரை வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சு டாலர்ல தான் பரிவர்த்தனை பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இதனால அமெரிக்க டாலருக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாச்சு. உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுமே அமெரிக்க டாலரை வாங்க வாங்க அமெரிக்காவில் டாலருடைய மதிப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. சரி, சவுதி அரேபியா ஏன் திடீர்னு டாலருக்கு மாறினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1974 அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் நடந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ராணுவ பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாலருக்கு மாறணும் அப்படிங்கிறாங்க. இதோட அவங்க நிக்கல. இப்பதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா பல நாடுகளுக்கு பெட்ரோலை வித்து டாலரை வாங்குது பார்த்தீங்களா, இந்த டாலர் எல்லாத்தையும் உங்க நாட்டிலேயே நீங்க வச்சிருக்காதீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய டாலர் வந்துடும். அதனால எங்க நாட்டு வங்கிகளில் முதலீடு பண்ணுங்க, எங்க நாட்டினுடைய அரசாங்க பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பத்திரங்கள், அந்த பத்திரத்தில் நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீப்பான வட்டிக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை இந்த அரபு நாடுகள்ட்ட இருந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக முதலீடாகவும் கடனாகவும் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதனால அமெரிக்காவுக்கு இரட்டை லாபம் இருந்துச்சு. ஒன்று, உலகம் முழுக்க டாலர் மதிப்பினுடைய விலை அதிகமாயிட்டே இருந்துச்சு, அதனால அமெரிக்காவோடு யார் வர்த்தகம் பண்ணாலும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமா இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த அரபு நாடுகள் எல்லாமே பெட்ரோலை டாலர்ல வித்து அந்த டாலரையும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் தான் முதலீடு பண்றாங்க, நமக்கு சீப்பா கடன் தர்றாங்க. இந்த கடன் கிடைக்கக்கூடியதில் பெரிய முதலீடாக மாற்றி ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அமெரிக்காவும் ரெடி பண்ணாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய ரியல் எஸ்டேட்ஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி பாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸை வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பல லட்சம் கோடி அரபு நாடுகள் செலவு செஞ்சாங்க. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபகரமான விஷயமாக மாறியது. இன்னைக்கு உலகம் முழுக்க அமெரிக்கா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக ஆயுதங்கள் உற்பத்தியிலிருந்து யுத்தத்தை துவங்குறதுலேருந்து எல்லா இடத்துலையும் மேலே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெட்ரோல் டாலரினுடைய வளர்ச்சி தான். உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் கிட்டத்தட்ட 80% இந்த பெட்ரோல் டாலர் தான் ஒரு காலத்தில் முடிவு பண்ணுச்சு, அதாவது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ இல்லை, கடந்த 20-25 வருஷத்துல இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய விஷயத்தை உடைக்கணும் அப்படின்னு ரஷ்யாவும் சீனாவும் முடிவு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் டாலருக்கு பதிலாக தங்களுடைய நாட்டு கரன்சியவோ இல்லை ஒரு பொது கரன்சியை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2001 பல நாடுகள் கிட்டத்தட்ட 73% இந்த ரிசர்வ் டாலர் ரிசர்வ் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 54% தான். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சுக்கிட்டே வருது.
இதனால தான் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டாலரினுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்ததை விட இப்போ ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. இந்தியா மாதிரியான நாடுகளுடைய கரன்சியோடு டாலரை ஒப்பிடும்போது அது உயர்வா தெரியும். ஆனால் பொத்தம் பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து டாலர் படிப்படியாக விலக்கப்பட்டதால் அது அதனுடைய மதிப்பு, அதனுடைய வளர்ச்சி மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை இழந்திருக்கு. இப்படி பெட்ரோ டாலரினுடைய செல்வாக்கு அமெரிக்காவில் இருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கரன்சியை அச்சடிச்சு அதிகப்படுத்துறாங்கல்ல, அதே அளவுக்கு அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய ட்ரெஸரி பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் பத்திரத்தை டெப்ட் பாண்ட்ஸையும் அடிச்சு வித்தாங்க பல நாடுகள்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா இருக்கு அப்படின்னா சைனா கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அமெரிக்காவுக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பாண்டை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை அந்த அரசாங்கம் சீனாவுக்கு கொடுப்பாங்க. இதுதான் டெப்ட் பாண்டை வாங்குறது அப்படிங்கிறது. இந்த டெப்ட் பாண்டு உலகம் முழுக்க அமெரிக்கா வித்திருந்தாங்க. குறிப்பா அரபு நாடுகளா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெப்ட் பாண்டை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. அமெரிக்காவுக்கு நிறைய பணம் கொடுத்திருந்தாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து வட்டி விகிதம் வரும். இது சாமானியமா நடக்கும். ஏன் அப்படின்னா அமெரிக்காவோடு இந்த அளவுக்கு டெப்ட் பாண்ட் வாங்கினாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த நாடுகள் எல்லாமே பல நாடுகளோட பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடுறாங்க. தங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கடன் பத்திரங்களை வந்து டாலர் வாங்குவாங்க, விற்பாங்க. இது இயல்பா நடந்துகிட்டு இருக்கும். கடந்த 20 ஆண்டுகளாக சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எங்க போய் நின்று இருக்கு அப்படின்னா இந்த டாலருக்கு பதிலாக நம்ம நாட்டு கரன்சியில, அதாவது சீனா என்ன நினைக்கிறான், அவங்க நாட்டு சென்ட்ரல் பேங்கால அச்சடிக்கப்படக்கூடிய கரன்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கரன்சிலேயே பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதிக்கு நாம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கூடவா இருக்கட்டும், ஈரான் கூடவா இருக்கட்டும், இல்ல வெனிசுலா கூடவா இருக்கட்டும், இந்த நாடுகளோட எல்லாமே தங்களுடைய சொந்த கரன்சியில பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல காலங்காலமாக அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த கடன் பத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பத்திரத்தினுடைய மொத்த மதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 623 பில்லியன் டாலரை அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கான பாண்டை வித்துட்டு, அதாவது பொது சந்தையில அமெரிக்காவினுடைய பாண்டை வித்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க என்ன வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா கோல்டை வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2308 டன், இவ்வளவு டன்னுகளை சீனாவினுடைய ரிசர்வ் வங்கி தங்கத்தை வாங்கி தங்களுடைய ரிசர்வ் பேங்க்ல பூச்சி வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு காலத்தில் இந்த சைனாவா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே டன் கணக்கான கோல்டை வாங்கி குவிக்கிறாங்க. இப்போ வந்து கோல்டுடைய விலை அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டாலருக்கு ரீப்ளேஸா கோல்டு ஒரு முக்கியமான ரிசர்வா மாறுது. ஸோ இந்த ரிசர்வு என்னைக்குமே நிரந்தரமானதாக இருக்கும், இதனுடைய மதிப்பு அழியாது. அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமெரிக்க டாலரை தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவினுடைய பாண்டுகளை பொது சந்தையில் வித்துட்டு முழுக்க தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா, ரஷ்யா, ஈரான், இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சாங்க. அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த பொருளாதாரத்தையும், அதாவது வர்த்தகத்தையும் முழுக்க டாலர் இல்லாமல் ஒரு பொது கரன்சியில உருவாக்கிறணும் அப்படிங்கிறது தான் ஒரே இலக்கா இருக்கு. இதுல இந்தியா மட்டும்தான் கோஆபரேட் பண்ணல அப்படிங்கிறாங்க. சைனாவும், ரஷ்யாவும், பிரேசிலும், சவுத் ஆப்பிரிக்காவும், ஈரானும் ரெடியா இருக்கிறாங்க. எப்ப வேண்டுமானாலும் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க டாலரை நிறுத்திட்டு முழுக்கவே பிரிக்ஸ் கரன்சிக்கு மாறதுக்காக இருக்கிறாங்க. அதனுடைய முதல் கட்டமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடி ஈரான் திறந்தப்ப இது வழியா போற கப்பல்கிட்ட நாங்கள் 20 லட்சத்துக்கு மேல டோலா வசூல் பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டோல் கூட நாங்க சைனாவோட கரன்சியில தான் வாங்குவோம். அது மட்டும் இல்லாம ஈரானோட யாரெல்லாம் வர்த்தகம் பண்றாங்களோ, எண்ணெய் வாங்குறாங்களோ, எல்பிஜி வாங்குறாங்களோ, அவங்க ஒன்று சீன கரன்சியை பயன்படுத்துங்க, இல்லை ஈரான் கரன்சியை பயன்படுத்துங்க, இல்லைனா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஈரான் உத்தரவிட்டாங்க. ஸோ அப்போ ஈரானா இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவா இருக்கட்டும், இல்லை சைனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய பெட்ரோ டாலரை காலி பண்றதுக்கு அடுத்தடுத்த வேலையை துவங்கிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த கடன் பத்திரத்தை விற்கிறாங்க. அப்படி விற்கும் போது உலகம் முழுக்க இந்த சந்தையில அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பாண்டு இல்லை டெப்ட் பாண்டுக்கான மதிப்பு அப்படிங்கிறது இழந்துகிட்டே வருது. இப்படி தொடர்ச்சியாக இந்த டெப்ட் பாண்டினுடைய மதிப்பு இழந்துச்சு அப்படின்னா உள்நாட்டில் அதாவது அமெரிக்காவுக்கு உள்ள ஈஸியா கடன் கிடைக்காது. அதிகப்படியான வட்டி விகிதத்துல தான் கடன் கிடைக்கும். ஏன்னா இந்த ட்ரெஷரி பாண்டையும் இந்த டாலரையும் நம்பிதான் அமெரிக்கா பல லட்சக்கணக்கான கோடிகள், கிட்டத்தட்ட 3000 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு கடன் இருக்கு. இந்த கடன் எல்லாமே சீப்பான கடனாக, மிக 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 வட்டி குறைவான கடனாக அமெரிக்கா மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா இந்த பெட்ரோ டாலரை மையமா வச்சுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பத்திரத்தை மையமா வச்சுதான். இப்போ இந்த கடன் பத்திரத்தை மொத்தமாக சந்தையில வித்துக்கிட்டே இருக்கும்போது கடன் பத்திரத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உடனே என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே கடன் பத்திரத்தை வந்து திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கடன் பத்திரத்தை யாருமே புதுசா வாங்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவுக்கோ, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கோ, மற்றவங்களுக்கோ
பணம் கடனாக தேவைப்படும் போது அதிக வட்டி கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதிக வட்டி கொடுத்து இந்த பணத்தை கடனாக வாங்கினால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரமே இதனால் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகும். சைனா மிக 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 ராஜதந்திரமாக தன்னிடம் இருந்த மொத்த அமெரிக்க பத்திரத்தையும் விற்பதற்கான வேலையில் ஈடுபடுகிறார்கள். அதனால்தான் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். இதே போல துருக்கியும் ரஷ்யாவும் இதே பேட்டர்னில் அமெரிக்காவினுடைய கரன்சியை, அதாவது டாலரை மொத்தமாக அளிப்பதற்காக அவர்களிடமிருந்த பங்குகளையும் அவர்களிருந்த பாண்டுகளையும் வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாடுகளினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகமும் முழுக்க முழுக்க டாலர் இல்லாமல் அந்தந்த நாட்டு கரன்சியில் நிகழ்த்தப்படுகிறது. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்வதேச லெவலில் நடந்துட்டு இருந்த அந்த ஆன்லைன் ட்ரேட்ல அமெரிக்காவினுடைய ஸ்விஃப்ட்டுக்கு பதிலாக சைனாவினுடைய CIPS அப்படிங்கக்கூடிய இந்த பயன்பாடு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா சைனாவினுடைய கரன்சி தான் அடுத்தது உலகத்தில் டாப் மோஸ்ட் பலமான கரன்சியாக மாறப்போகுது. அதைத்தான் உலகம் முழுக்க வர்த்தகத்துக்கான ரிசர்வாக வாங்கி வைக்க போகிறாங்க. அமெரிக்காவினுடைய கரன்சி அப்படிங்கிறது படிப்படியாக உலக வர்த்தகத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்ரோ டாலர், அதாவது பெட்ரோலை வாங்கி விற்பதற்கு டாலர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிர்பந்தத்தை சீனாவும் ஈரானும் உடைத்து நொறுக்குகிறார்கள். இதனால் தான் இவ்வளவு கோபப்பட்டு அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்குகிறது, மறைமுகமாக சைனாவை தாக்குகிறது. அவர்களுடைய ஒரே நோக்கம் சைனாவை வலுவிழக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் சீனா தங்களுடைய டாலரை, தங்களுடைய கடன் பத்திரத்தை மதிப்பிழக்க செய்கிறார்கள். இதனால் எப்படியாவது சீனாவை பலவீனப்படுத்த வேண்டும். அப்படி சீனாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் சீனாவுக்கு தேவையான மொத்த பெட்ரோலும் எங்கிருந்து போகிறது? ஈரானிலிருந்து போகிறது, இல்ல ரஷ்யாவிலிருந்து போகிறது. எனவே ரஷ்யாவையும் ஈரானையும் ஒட்டுமொத்தமாக இந்த பெட்ரோல் வர்த்தகத்திலிருந்து துண்டித்து விட வேண்டும். குறிப்பாக இவர்களுக்கும் சீனாவுக்குமான உறவை முழுமையாக காலி செய்து விட வேண்டும் என்பதற்காக இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அரபு நாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, சீனாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல் ஈரானுக்கும் இந்த சண்டையில் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. எனவே இதை இன்னும் ரொம்ப துல்லியமாக பார்த்தால் இந்த சண்டையினுடைய மையமாக இருப்பது அமெரிக்காவும் சைனாவும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார யுத்தம். சீனாவை காலி பண்ணுவதற்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தை துவங்குகிறது. சீனா அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த பொருளாதார யுத்தத்தை நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்திற்கு இன்னும் தொடர்ச்சியாக நகரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.